பெரியாரை எதிர்த்து பெரியார் முன்னிலே பேசினார். பெரியாரை மிக கடுமையாக ஈரோட்டிலே போய் விமர்சனம் செய்தார். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிற இடம், அங்கே மக்கள் கொடுத்திருக்கிற இடம் எது என்பது, அந்த மக்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதன் மூலமாக பதில் சொல்லியிருக்கார். டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறார். திமுகவை எதிர்த்து முதன்மையான கட்சிகள், எதிரிலே இருக்கக்கூடிய எதிரணி கட்சிகள் போட்டியிடாத நேரத்திலே கூட 24,000 ஓட்டு தாண்ட முடியவில்லை என்று சொன்னால், சீமான் தமிழ்நாட்டின் அரசியல் குப்பை கூடையில் வீசி எரியப்பட்டிருக்கிறார் என்பது ஈரோடு கட்சியை சேர்ந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க. தனியா நின்று கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் அதிகமாக தான் வாங்கியிருக்கீங்க. இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு தொங்கு சதையாக RSS ஆல் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம நீங்க பாஜக வாக்கு, அதிமுக வாக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். தொடர்ந்து நாங்கள் தனிச்சு போட்டிட்டு வரோம். ஒவ்வொரு தேர்தலையும் அதுக்கான பதிவு இருக்கு. அதிகமான வாக்கு வாங்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலையும். தந்தை பெரியாரை மிக கடுமையாக அவர் விமர்சனம் சொல்லி பேசிய பொழுது மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னார்? எங்களுடைய டீம் பார்ட்னர் என்று சொன்னார். வெளிப்படையா வந்து ஓட்டு கேட்டாரா? வெளிப்படையா பேச வேண்டிய, ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் சொல்வதை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னாலே போச்சு. அங்க இருக்கிற அவங்க கட்சியினுடைய பிஜேபியினுடைய தலைவர்கள் இருந்தாலும், பேரறிஞர் H ராஜா பட்டம் உபயம் சீமான், பேரறிஞர் அவருக்கு இவர். தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும், இன்னும் பிற கட்சி அவர்களுடைய சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினர் அத்தனை பேரும் அவரை ஆதரித்து அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக நின்றார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தி அதை தொடங்கி வைத்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அவரை இயக்குகிறார். அதை வெளிப்படையாக துக்ளக் விழாவிலே அவரே ஒப்புக்கொண்டு அவரே சொல்லிவிட்டார். மிக சிறப்பான முறையிலே அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி பெரியார் விமர்சனத்தை முன்வைத்ததை பாராட்டி சீராட்டி போற்றியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்பன்னா உன்னுடைய நண்பன் யார், நீ யார் என்று சொல்கிறோம். இவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் கூட, முதன்மையான கட்சியில் போட்டியிடாத நேரத்திலும் கூட டெபாசிட் பறிபோய் இருக்கிறது என்று சொன்னால், சீமான் என்ன நிலையில் அந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு இடைத்தேர்தல் ஒரு உதாரணம்.